யாழ்ப்பாணம் அச்சலு பகுதியில் போதைப் பொருளுடன் சுற்றித் திரிந்த நபரை மடக்கி பிடிக்கச் சென்ற போலீஸ் உத்தியோகத்தரை கடுமையாக தாக்கி காதை கடித்த போதைப் பொருள் கும்பல். அனுமதியின்றி ஹோர்முஸ் வளைகுடாவினூடாக உள்ளே நுழைந்தால் இதுதான் நடக்கும். பிரம்மாண்டமான சரக்கு கப்பலை அடித்து நீரில் மூழ்கடித்த ஈரான். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் மணல் கடத்தல்காரர்களை துரத்திச் சென்ற போலீசார் மீது ரெக்டரை ஏற்றி படுகொலை செய்த மணல் கடத்தல் கும்பல். யார் குற்றம் செய்தாலும் தண்டனை நிச்சயம். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அதிரடி கைது. எனது காணிக்கு சிவப்பு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டினால் வெடி மண்டையில் விழும் எச்சரிக்கை விடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். அச்சத்தில் பிரதேச சபையின் தவிசாளர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமருக்கு இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல். இலங்கைக்குள் வரும் பாரிய எரிபொருள் கப்பல், மகிழ்ச்சியில் மக்கள். மிக விரைவில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவேன், அடித்து கூறும் உதயகம்மன்வல. மஹிந்த கோட்டா காலத்து முன்னாள் அமைச்சர் ஹெஹேலி ரம்புக்வலவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. குற்றமிழைத்தது உறுதியானதால் 275 மில்லியன்கள் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும். வெளிவந்த அதிர்ச்சி. யாழ்ப்பாணம் அச்சலு பகுதியில் உடமையில் போதைப் பொருள் வைத்திருந்தவர் மற்றும் போதையில் சுற்றித் திரிந்த நபரை கைது செய்வதற்கு சிவில் உடையில் சென்ற போலீசாரை கடுமையாக அங்கிருந்த பொதுமக்கள் தாக்கியதோடு அந்த இளைஞரும் அந்த போலீசாரினுடைய கைகளை கடித்து காயமேற்படுத்தியுள்ளார். அங்கே போலீசார் அந்த நபரை கைது செய்ய முயற்சித்த போது அங்கிருந்த அந்த நபருடைய உறவினர்கள் போலீசாருக்கு இடையூறு விளைவித்தது மாத்திரமல்லாமல் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய காணொளிகளும் தற்போது சமூக வலைத்தளங்களில் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சட்டவிரோதமாக மணலேற்றி வந்த உளவு இயந்திரத்தை மறிக்க முயன்ற போது அதனை செலுத்தி வந்த சாரதி திடீரென வேகத்தை அதிகரித்து போலீசார் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்த கொடூர சம்பவத்தில் சிக்கி போலீஸ் அதிகாரி அல்பிரேட் அவர்கள் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் தற்போது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய உளவு இயந்திர சாரதியை கைது செய்ய விசேட போலீஸ் குழுக்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதட்டம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையானது இழுத்து மூடப்பட்டுள்ள நிலை காணப்படுகின்றது. இதனூடாக எந்த கப்பல் போக்குவரத்துகளும் ஈடுபட முடியாது என ஈரான் எச்சரிக்கை விடுத்தது மாத்திரமல்லாமல் அங்கு நீர் கன்னிவெடிகளையும் புதைத்து வைத்துள்ளது. இதனால் அந்த வழியாக எந்த கப்பல்களுக்கும் அனுமதி இல்லை என்றும் ஒரு சில நாடுகளான இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளினுடைய கப்பல்களுக்கு மாத்திரமே அதனூடாக அனுமதி இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே அனுமதி பெறாமல் நேற்றைய தினம் சரக்கு கப்பல் ஒன்று அவ்வழியே பயணிக்கின்ற போது ஈரான் இராணுவத்தினருடைய தாக்குதலால் கப்பலில் மிக பெரும் தீ விபத்து ஏற்பட்டு கப்பல் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது.
இந்த காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை ஈரான் அதிகாரிகள் இணையதளங்களில் பகிர்ந்து அனுமதியின்றி உள்ளே நுழைந்தால் இதுதான் நடக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தனது காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டினால் வெடிவிழும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மிரட்டியதால் அவரது காணிக்கு சிவப்பு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டவில்லை என மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் கானா ஜெசிதன் கூறியதால் சபையில் கடும் அமளித்துமளி ஏற்பட்டது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்விலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது. பெரியவிளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியில் பற்றைகள் வளர்ந்துள்ளதால் அதிலிருந்து பாம்புகள் வெளிவந்து குடிமனைகளுக்குள் புகுவதால் மக்கள் அச்ச நிலையில் இருப்பதாகவும் அதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச சபையின் உறுப்பினர் எட்வர்ட் மரியவாசினி கடந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த தவிசாளர் குறித்த காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டுவதாக தெரிவித்த நிலையில் அது இதுவரை ஒட்டப்படவில்லை. இந்த நிலையிலேயே குறித்த விடயம் என்று சபை அமர்வில் கலைபரத்தை ஏற்படுத்தியது. இதன்போது கருத்து தெரிவித்த உறுப்பினரான அச்சுதபாயன், பெண்களை அவதூறாக பேசும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் காணிக்கு நீங்கள் இதுவரை ஏன் சிவப்பு நோட்டீஸ் ஒட்டவில்லை? அந்த நோட்டீஸை எங்களிடம் தந்தால் நாங்கள் ஒட்டுவதாகத்தானே கூறினோம். ஆனால் தாங்கள் அதனை ஏன் செய்யவில்லை? எங்களிடம் தந்திருந்தால் நாங்களே அந்த நோட்டீஸை ஒட்டி இருப்போம். அதற்கு பதிலளித்த தவிசாளர் கானா ஜெசிதன், ஒரு நோட்டீஸ் ஒட்டுதல் அல்லது ஒரு கடிதத்தை கொடுத்தல் என்பது ஒரு அடையாளப்படுத்தல் தான். அந்த கடிதம் அல்லது நோட்டீஸை விட தாங்கள் இந்த சபையில் கதைத்த விடயமானது ஊடகங்களூடாக காத்திரமாக அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த காணி வழக்கில் இருக்கிறது என்றால் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காணியை சுத்தம் செய்ய வேண்டும். அத்துடன் அந்த நோட்டீஸை நானோ அல்லது உறுப்பினர்களோ ஒட்ட முடியாது. ஒரு உத்தியோகத்தரை ஒட்ட வேண்டும். நோட்டீஸ் ஒட்டுவோம் என்று கூறிய அடுத்த நாளே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நோட்டீஸ் ஒட்ட வருபவர்களுக்கு வெடி விழும் என்று தனது சமூக வலைதளத்தில் கூறினார். ஆகவே அரச உத்தியோகஸ்தர்கள் அச்சப்படுகின்றனர். அரச உத்தியோகத்தர்களின் உயிரை பணயம் வைக்க முடியாது என்றார். இந்த நிலையில் குறித்த பெரியவிளான் வட்டார உறுப்பினர் எட்வர்ட் மரியவாசினி கருத்து தெரிவிக்கையில், குறித்த பிரச்சினை எனது வட்டாரத்தில் தான் காணப்படுகின்றது. நோட்டீஸ் ஒட்டுவதாக கூறிய தவிசாளர் அதனை ஒட்டாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பயப்படுகின்றாரா? நான் கொழும்புக்கு சென்றதால் கடந்த சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தர முடியவில்லை. ஆனால் அங்கு உப தவிசாளர் சுதாகர் என்னில் தான் பிழை இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பக்கப்பாடு பாடுகிறார். எனது வட்டார பிரச்சினை உப தவிசாளருக்கு என்ன தெரியும்? குறித்த காணியை விரைவில் சுத்தம் செய்து மக்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என காரசாரமான கருத்துக்களை முன்வைத்தார். கேப் ரக வாகனம் ஒன்றின் சிசி இலக்கத்தை திருத்தி அதனை போலியான முறையில் பதிவு செய்ய உதவிய மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள கமல் அமரசிங்க இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனத்திடமிருந்து தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்ததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய குற்றத்திற்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரங்புக்வெல்ல உட்பட அதிகாரிகளுக்கு உயர் நீதிமன்றம் பாரிய அபராதங்களை விதித்துள்ளது. நீதியரசர் பிஎன்ஆ பத்மன் சூரசென தலைமையிலான 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பை வழங்கியது. நீதிமன்ற உத்தரவின்படி குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தங்களது தனிப்பட்ட அரசாங்கத்திற்கு அபராதம் தொகைகளை செலுத்த வேண்டும். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரங்புக்வெல்ல 75 மில்லியன் ரூபாய், சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா 50 மில்லியன் ரூபாய், தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் 50 மில்லியன் ரூபாய், தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித்த குணசேகர 50 மில்லியன் ரூபாய், மருந்து விநியோக பிரிவு முன்னாள் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் துசித சுதர்ஷன 50 மில்லியன் ரூபாய், இலங்கை டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசி கொள்வனவு ஊழல் காரணமாக ஏற்கனவே கெஹலிய ரங்புக்வெல்ல விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் 2026 மார்ச் 24ஆம் தேதி இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலை தொடர்ந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்ட கப்பல் சனிக்கிழமை கொழும்பை வந்தடைந்துள்ளது. இந்த எரிபொருள் கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் அடங்குகின்றன. இதற்கு முன்னதாக 2026 மார்ச் 23ஆம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இலங்கையின் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு
மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹெரத் ஆகியோருக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. மார்ச் மாதத்திற்கான எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக லங்கா ஐஓசி நிறுவனம் மத்திய கிழக்கு மற்றும் சிங்கப்பூரில் இருந்து எரிபொருள் பெற்றுக்கொள்ள ஒப்பந்தம் செய்திருந்தது. எனினும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக விநியோக தடைகள், கப்பல் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து ஒப்பந்த நிறுவனங்கள் ஃபோர்ஸ் மெஜூர் விதியை மேற்கோள் காட்டி எரிபொருள் வழங்க முடியாது என அறிவித்தன. இதனை அடுத்து அவசர தேவைக்காக இந்தியாவின் IOCL நிறுவனத்திடமிருந்து உதவி கோரப்பட்டது. இதன் ஒரு பகுதியாகவே இந்த 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் சரக்கு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கம் லங்கா IOC நிறுவனத்தின் மூலம் இலங்கையின் எரிபொருள் விநியோக தொடர்ச்சியை உறுதி செய்ய தேவையான ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் மோதல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கும் வகையில் இந்த உதவி முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்கும் நோக்கில் அரசு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் ஊடாக தேடும் உயிர்த்த குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை உதய கமன்பில புத்தகம் ஊடாக வெளிப்படுத்தினால் விசாரணைகளுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். கமன்பிலவிடம் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமைக்கு மத்திய நாடு என்ற அடிப்படையில் நடுநிலையாக செயற்படுகின்றோம். தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து மீட்டவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளோம். அரசாங்கத்தின் தீர்மானங்களை உலக நாடுகள் மற்றும் அமைப்புகள் வரவேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் மாத்திரம் தான் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். அவர்களின் குற்றச்சாட்டுக்கள் 24 மணி நேரம் கூட தாக்குப்பிடிப்பதில்லை. எதிர்க்கட்சி தலைவரும் அவரது பதவிக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். உதய கமன்பிலவை கைது செய்வதாக அரசாங்கத்தில் யாரும் குறிப்பிடப்படவில்லை. 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இருந்தது. பிணை கிடைத்தால் மார்ச் 31ஆம் தேதி புத்தகத்தை வெளியிடலாம் என்றே குறிப்பிட்டோம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் ஊடாக தேடும் உயிர்த்த குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை உதய கமன்பில புத்தகம் ஊடாக வெளிப்படுத்தினால் மிகவும் இலகுவாக இருக்கும். கமன்பிலவிடம் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். குண்டு தாக்குதல்கள் பற்றிய உண்மை வெளிவர வேண்டும் என்பதற்காகவே விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உண்மைகள் வெளிவரும் போது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் கலக்கமடைவது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்றார்.